Hi everyone, welcome to முகவை பண்ணுங்க. நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஸ்வீட்டான கேசரி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா சர்க்கரை, ரவை, நெய், முந்திரி பருப்பு, உலர் திராட்சை, ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். கடாயில் நெய் போட்டு அதில் முந்திரி பருப்பு, உலர் திராட்சையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்குவோம். இந்த மாதிரி தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே நெய்யில் நம்ம ரவையை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்குவோம். இந்த மாதிரி அடி பிடிக்காமல் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு இந்த ரவையை நெய்யில் வறுத்து எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 கப் அளவு தண்ணியை சேர்த்துக்குவோம். தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா சூடானதும் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்வீட்டில் உப்பு சேர்க்குறது அதோட டேஸ்ட் இன்னும் அதிகமாக கிடைக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க ரவையை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கட்டிப்படாமல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த கலர் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் எல்லோ கலர் சேர்த்து செய்யலாம். அது மாதிரி கேரட்டு, பீட்ரூட்டு இது எல்லாம் ஜூஸ் எடுத்து அந்த தண்ணியில் செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நல்லா கட்டிப்படாமல் கிண்டிவிட்டதுக்கப்புறம் தண்ணி வற்றினதுக்கப்புறம் ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கோங்க. இப்போவே நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த முந்திரி, உலர் திராட்சையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அப்புறம் ரவைக்கு ஈக்குவலாக நம்ம சர்க்கரை எடுத்து வச்சுருந்தோம், அதையும் உள்ளே சேர்த்துக்குவோம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் அது ரொம்பவே இலகி தண்ணி மாதிரி ஆயிரும். நம்ம பயப்பட வேண்டாம். ஆறுனதுக்கப்புறம் திரும்ப கெட்டி ஆயிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். கடைசி அந்த மாதிரி நெய் சேர்க்கும்போது ரொம்பவே வாசனையாக இருக்கும். தாங்க ரொம்பவே சூப்பராக நம்மளோட கேசரி ரெடி ஆயிடுச்சு. இதை செய்ய 10 நிமிஷம் போதும். ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்களோட முகவை பொண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.